ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை செய்முறையை தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ விரல் மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 8 பச்சை மிளகாய், அரை லெமன் எடுத்து வச்சுருக்குறோங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கின்னு வந்துக்கலாங்க. இது மாதிரி மெத்துன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த மிக்சிங் பவுலில் அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு கூடவே மஞ்சள் தூள், சீரகத்தூளியும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள், சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அரை எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காரம் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போது க்ரீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது மீன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் மீனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மசாலாலாம் நல்லா மீனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்படியே 30 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறட்டுங்க. அதுக்கடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது க்ரீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா கலந்து வச்சு 30 நிமிஷம் கிட்ட இருக்குதுங்க. மசாலாலாம் மீனில் நல்லா ஊறி இருக்குது. எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்குது. மீனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீனை சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மீடியமான ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது மீனை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ மீனை திருப்பி விட்டாச்சுங்க. உள் பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். மீன் நல்லா வறுபட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து இது மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. டேஸ்டியான க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.